வணக்கம் நண்பர்களே, நான் துரையரசு முனைவுக்காக கடந்த 2 நாட்களாகவே நாம் தமிழ்நாடு நிதிநிலை அறிக்கை குறித்து நாம் உரையாடி வருகிறோம். முக்கியமான 2 துறைகளை பற்றி பேசினோம். ஒன்று மாற்றுத்திறனாளிகள் நலத்துறை, இன்னொன்று முதியோருக்கான அறிவிப்புகளை பற்றி நாம் பேசினோம். அந்த வகையில் இன்றைக்கு இந்த புத்தொழில் நிறுவனங்கள் என்று சொல்லக்கூடிய ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் அதற்கு என்னெல்லாம் செஞ்சுருக்காங்க, குறிப்பாக இந்த நிதிநிலை அறிக்கையுடைய உரையில் நம்ம நிதியமைச்சருடைய உரையில் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம ஆராய்ந்து ஒரு 4-5 முக்கியமான அம்சங்களை இன்று பேசலாம் என்று நினைக்கிறேன். என்ன சொல்லியிருக்காருன்னு கேட்டிங்கன்னா, நிதியமைச்சர் கடந்த 4 ஆண்டுகளில் அந்த புத்தொழில் நிறுவனங்கள் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் அதோட எண்ணிக்கை 5 மடங்கு உயர்ந்திருக்குன்னு சொல்கிறாங்க. அதனால் ஒரு 10,000 அளவுக்கு எண்ணிக்கையில் ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ் உருவாயிருக்கு. இது ஒரு நல்ல ஒரு போக்கு. இது ஏன்னு கேட்டிங்கன்னா, ஒரு புதிய தொழிலை முனைவது அப்படிங்கிறது சுலபமான வேலை கிடையாது. அது அரசாங்கத்துடைய ஆதரவு, வங்கிகளுடைய ஆதரவு, உற்றாருடைய ஆதரவு, சுற்றுப்புறத்துடைய ஆதரவு எல்லாம் இருந்தால் மட்டும் ஒரு புத்தொழில் நிறுவனம் உருவாக்க முடியும். இல்லாட்டி எல்லாமே வேலைக்கு தான் போய்கிட்டு இருப்பாங்க இல்லைங்களா? அதனால் அந்த 10,000ங்கிறது நல்ல ஒரு எண். அதில் என்ன சொல்கிறாங்க கேட்டிங்கன்னா, அதனை தொடர்ந்து தமிழ்நாடு புத்தொழில் மற்றும் புத்தாக்க இயக்கம், அது என்னன்னு கேட்டிங்கன்னா ஸ்டார்ட் அப் தமிழ்நாடு, அந்த அமைப்பு என்ன பண்ணுறாங்கன்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாடு புத்தொழில் ஆதார நிதி திட்டம், சீட் கேபிட்டல் இருக்குது பார்த்தீங்களா, தொடக்க நிலை முதலீடு இருக்குது பார்த்தீங்களா, ஒரு நிறுவனத்தை உருவாக்குறப்போ ஒரு விதை மாதிரி போடுறோம்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி தொடக்க நிலை முதலீடாக ஒரு சீட் கேபிட்டல் தேவைப்படும். அதற்காக ஒரு புத்தொழில் ஆதார நிதி திட்டம் அப்படிங்கிறத டிஎன்சின்னு சொல்லி ஒரு திட்டத்தை தமிழக அரசு உருவாக்கினாங்க. 2025-26 அதாவது வருகிற நிதியாண்டில் இதுக்கு மொத்தம் 20 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்படும் என்று சொல்லியிருக்கிறார்கள். என்னை பொறுத்தவரை நான் என்ன பார்க்குறேன் அப்படின்னா, 38 மாவட்டங்கள் அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட அந்த 20 கோடிங்கிறது மிக சிறிய தொகையாக இருக்குது. எனவே இந்த தொகை அதிகரிக்கணும். இப்போ தான் நமக்கு இந்த நிதி நிலை திட்ட அறிக்கை குறித்த விவாதங்கள் தொடங்கி இருக்குது. ஸோ மானிய கோரிக்கைகள் தொடங்கியிருக்கு. அப்படிங்கிறதுனால இது அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உண்டு நான் நம்புகிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, விண்வெளி தொழில்நுட்ப நிதி, ஸ்பேஸ் டெக் ஃபண்ட் அப்படின்னு ஒன்று உருவாக்கியிருக்கிறாங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய விண்வெளி ஆராய்ச்சி துறையில் தமிழர்களுக்கு ரொம்ப ஆர்வம் இருக்குது. ஸோ அதில் புதிய ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ், புத்தொழில் நிறுவனங்கள் உருவாக ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு தனியாக ஒரு ஸ்பெஷல் கேர், ஒரு சிறப்பு கவனம் கொடுக்கணும்னு அரசாங்கம் நினைக்குது. அதனால தான் ஸ்பேஸ் டெக் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு தொகை ஒதுக்கியிருக்காங்க. அது 10 கோடி ரூபா ஒதுக்கியிருக்கிறாங்க. அது ஒரு நல்ல தொடக்கம் என்று நாம் சொல்லலாம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, அதில் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்காங்க. செயற்கைக்கோள், அப்புறம் சோதனைகளுக்கான ஆய்வகங்கள், பரிசோதனை வசதிகள், திறன் மேம்பாட்டு பயிற்சி, அது சம்பந்தமான வசதிகள் எல்லாமே சென்னையில் அமைக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அது ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும். இந்த துறையை சார்ந்து தொழில்முனை விரும்புகிறவருக்கு ரொம்ப நல்ல ஒரு வாய்ப்பாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, ஒட்டுமொத்தமாக எம்எஸ்எம்இ என்று சொல்லக்கூடிய சிறு குறு நடுத்தர தொழில் துறைக்கு 1918 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டிருக்கிறதாக நிதியமைச்சர் சொல்லியிருக்கிறாங்க. நல்ல விஷயம்தான். அதே மாதிரி முதல்வர் படைப்பகம் அப்படின்னு சமீபத்தில் ஒன்று உருவாக்கினாங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த ஷேர்ட் ஆஃபீஸ், இந்த கோவொர்க்கிங் ஸ்பேஸ்லாம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, தனியாக ஒரு அலுவலகம் எடுத்து நடத்த முடியாது, புதிய ஒரு தொழில் நிறுவனத்தோடு உருவாக்காரு. ஒரு புத்தொழில் நிறுவனமாக இருக்கும் ஸ்டார்ட் அப் கம்பெனி. அவர் 10,000, 20,000, 30,000 கொடுத்து ஒரு அட்வான்ஸ் கொடுத்து வாடகை கொடுத்து நிறுவனத்தை நடத்துறது கஷ்டமாக இருக்கும். அப்போ என்ன பண்ணுறாங்க, அமெரிக்கா மாதிரி வெளிநாடுகளில், ஐரோப்பிய நாடுகள் என்ன பண்ணுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஷேர்ட் ஆஃபீஸ், ஒட்டுமொத்த ஒரு அலுவலகத்தில் சேர் பிரித்து வச்சுருப்பாங்க. ஒரு இருக்கைக்கு இவ்வளோன்னு சொல்லி கட்டணும். அதே மாதிரி ஒரு கேபினா, ஒரு கியூபிக்கலா, ஒரு 4-5 பேர் இருக்கிற மாதிரி ஒரு தனித்தனியாக அந்த மாதிரி பண்ணுவாங்க. அதுக்கெல்லாம் வாடகை இருக்கும். அது ஒரு குறைந்தபட்சம் வச்சா கூட சென்னையில் 5,000 ரூபாயில் ஸ்டார்ட் ஆகுது. அதில் ஆரம்பித்து நிறைய கட்டணங்கள் இருக்குங்க. ஒவ்வொரு வசதிக்கு ஏற்ற மாதிரி கட்டணங்கள் இருக்குது. இது எல்லாராலையும் இதை எடுத்து செய்ய முடியாது. அவ்வளோ தொகை செலவிட முடியாது புதிய நிறுவனங்களுக்கு. ஏன்னா அப்போ தான் ஒரு ஐடியாவாக, ஒரு யோசனையாக தொழிலை தொடங்கியிருப்பாங்க. அவங்க அவ்வளோ தொகையை செலவு பண்ண அவங்களுக்கு கஷ்டம். அதனால தான் ஷேர்ட் ஆஃபீஸ் வரணும் அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த அடிப்படையில் கோவொர்க்கிங் ஸ்பேஸ் சென்னை குளத்தூரில் சமீபத்தில் தொடங்கினாங்க தமிழக அரசு. அதில் பார்த்தீங்கன்னா நல்ல வரவேற்பு இப்போ கிடைச்சிருக்கு. அதனைத் தொடர்ந்து சென்னை, கோவை, மதுரை, திருச்சி, சேலம், தாம்பரம், ஆவடி உள்ளிட்ட அனைத்து மாநகராட்சிகளிலும், எங்கெல்லாம் மாநகராட்சிகள் அந்த எல்லா பகுதிகளிலும் மொத்தம் 30 இடங்களில் இது மாதிரி இந்த முதல்வர் படைப்பகம் என்று சொல்லக்கூடிய இந்த கோவொர்க்கிங் ஸ்பேஸ் அது பண்ண போகிறதாக சொல்லியிருக்கிறாங்க. அதில் என்ன பண்ணுறாங்கன்னா, தலா ரூபாய் 5 கோடி ஒரு ஆஃபீஸ் ஸ்பேஸ் வச்சாங்கன்னா அதுக்கு 5 கோடி ரூபாய் முதலீடு செய்கிறாங்க. இது ரொம்ப நல்ல முதலீடு. 30 இடங்கள் அப்படிங்கிற பொழுது 30 × 5 நான்
எவ்வளோன்னு பார்த்துக்கங்க நீங்கள். ஸோ நல்ல ஒரு தொகை இது ஒரு நல்ல முயற்சி, நம்ம கட்டாயம் பாராட்டி தீரணும். அதே மாதிரி இந்த சீட் ஃபண்டிங் மட்டும் அதோடைய பட்ஜெட் அதை கொஞ்சம் அதிகரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு முனைவு சார்பாக நாம் கேட்டுக்கொள்கிறோம். இந்த புத்தொழில் என்று பார்க்கிற பொழுது இந்த பட்ஜெட், இந்த நிதிநிலை அறிக்கை சாதகமாக இருக்கிறது. இன்னும் நிறைய எதிர்பார்க்கிறோம். நன்றி, வணக்கம்.